முதலமைச்சர் விஜய் அவர்களோட மனைவி சங்கீதாவுக்கு த்ரிஷா அவங்க தரப்புல ஒரு வாழ்த்து கடிதம் ஒன்று எழுதி அனுப்பியிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்குது. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதலமைச்சர் விஜய் அவரோட மனைவி சங்கீதா கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி செங்கல்பட்டு கோர்ட்ல லண்டன்ல இருந்து வீடியோ ஹியரிங் மூலயமா இந்த வழக்கு அட்டன் பண்ணாங்க. அப்ப தன்னோட கணவர் மேல போட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான விவாகரத்து மனு சம்பந்தமான வழக்குகளையும் வாபஸ் வாங்குறேன் அப்படிங்கிற அறிவிச்சிட்டாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நடிகராக இருக்கும்போது ஒரு நடிகை மீது திருமணத்தை தாண்டிய உறவுல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் சங்கீதா அவங்க தரப்புல ஒரு புகார் வச்சிருந்தாங்க. அவங்க மனுவில் குறிப்பிட்டிருந்ததும் அதுதான். தன்னோட விவாகரத்து வேணும் அப்படிங்கிறதுக்கான காரணமும் அவங்க அதுதான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் ஒரு சில திருமண நிகழ்ச்சிகளுக்கு பொது நிகழ்ச்சிகளுக்கு த்ரிஷா அவங்க கூட வர்றதும், அதே மாதிரி முதலமைச்சர் விஜய் அவரோட பிறந்த நாளுக்கு த்ரிஷா கேக் கட் பண்ற மாதிரி ஒரு போட்டோவை ஷேர் பண்ணி அதிர்ச்சி ஏற்படுத்தினாங்க. இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது கடந்த ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி விஜய் அப்புறம் சங்கீதா இவங்களுடைய மகன் ஜேசன் சஞ்சய் ஒரு பிரபலமான சேனலுக்கு பேட்டி கொடுத்து ஒட்டுமொத்த பாயிண்ட் ஆஃப் வியூவையும் மொத்தமா மாத்திட்டாரு. குடும்பத்தார்கிட்ட அவர் பேசுறதே இல்லை, சொந்த பசங்களே அவர் வெறுக்கிறாங்க அப்படிங்கிறவங்க மத்தியில தன்னோட இன்ஸ்பிரேஷனே தான் அப்பா தான், தனக்கு எல்லாமே இருக்கிறது அப்பா தான் அப்படிங்கிற மாதிரி ஜேசன் சஞ்சய் சொல்லி ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தினாரு. அந்த ஒரு இன்டர்வியூவால ஒட்டுமொத்த மனநிலையும் மாறிடுச்சான். குறிப்பா சங்கீதா அவங்க இந்த அளவுக்கு இறங்கி வந்து தன்னோட விவாகரத்தை வாபஸ் வாங்குறதுக்கு அதுவும் ஒரு காரணமா இருந்திருக்குது. வரப்போற ஆகஸ்ட் 25ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் அப்புறம் சங்கீதா இவங்களுடைய திருமண நாள், அதாவது வெட்டிங் ஆனிவர்சரி. இது 27வது வெட்டிங் ஆனிவர்சரி அப்படிங்கறதால அன்றைய தினம் இவங்க 2 பேருமே ஒன்னா சேர்ந்து அவங்களுடைய திருமண வாழ்க்கையை மறுபடியும் புதுசா ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு அப்டேட்டா கிடைச்சிருக்கு. அதுவும் லண்டன்ல அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருக்கக்கூடிய சங்கீதா கூடிய சீக்கிரம் சென்னை வந்து அவங்க இத்தனை நாட்கள் வாழ்ந்துட்டு இருந்த அந்த நீலாங்கரை வீட்டில் தான் அவங்க வாழ்க்கையை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த ஒரு செய்தியை கேள்விப்பட்டதுக்கு பிறகு எக்கச்சக்கமான திரை பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் டிவிக்கு தொண்டர்களும் ரசிகர்களும் அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க வரிசையில முதலமைச்சர் விஜய் அவர்களோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஒரு வெல்விஷரா இருக்கக்கூடிய த்ரிஷா அவங்க சங்கீதா அவங்களுக்கு தன்னோட தரப்புல இருந்து ஒரு வாழ்த்து கடிதத்தை எழுதி அனுப்பியிருக்காங்களாம். அப்படி போயிருக்கக்கூடிய அந்த ஒரு கடிதத்தில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, வாழ்க்கையிலே சில கசப்பான அனுபவங்கள் சில நேரங்களில் வர்றது ஒண்ணுதான். அப்படி வரக்கூடிய அந்த கசப்பான அனுபவங்களை மட்டுமே நம்ம வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் நடந்த மற்ற இனிமையான விஷயங்களை விட்டுறக்கூடாது. தெரிஞ்சோ தெரியாமலோ பல மனக்கசப்புகள் நமக்குள்ள வந்திருக்கலாம். அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இனிமேல் ஒற்றுமையாக சந்தோஷமா நீங்க இருக்கணும், நீங்களும் விஜய் சாரும் ஹாப்பியா லைஃப் வாழணும், நீங்களும் உங்க பசங்களும் ரொம்ப என்ஜாய்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டரா ஒரு தோழியா என்னோட தரப்புல நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஒரு கடிதத்துல ஒரு வாழ்த்து கடிதமா எழுதி தன்னோட மேனேஜர் மூலயமா சங்கீதா அவங்களுக்கு த்ரிஷா அவங்க அனுப்பி வச்சிருக்காங்களாம். அந்த ஒரு கடிதத்தை சங்கீதா அவங்க பிரிச்சு படிச்சு பார்த்துட்டு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க. இன்னொரு பக்கம் சங்கீதா அவங்க இவ்வளவு தூரம் இறங்கி வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் த்ரிஷா அவங்களோட இருக்கக்கூடிய அந்த நட்பை டோட்டலா கட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் தரப்புல சில விஷயங்களை கண்டிஷனாகவும் போடப்பட்டிருக்குதான். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.